ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம 2 புது குட்டிகளை மேட்சலுக்கு பார்த்த போகிறோம். அது போக ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. நம்ம கோகோ கூறிய குட்டி போட்டிருக்கா, அதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இதோ உங்களுக்காக. கத்துறாளா பகிரே தெரில, பகிரும் இல்லை, பைய கொஞ்சம் இறக்குற மாதிரி தாங்க இருக்குது. இதான் வருது வளர்ந்தா வந்துருச்சுங்க, கால் வந்துருச்சுங்க. அவ்வளோ முக்கி தான் பார்க்குறா. ஒரு கால் வந்துருக்கு, மறுகால் வருது. குட்டி வந்துருச்சு, பரவாயில்ல. ஏய் ரெண்டு சொல்லி எங்கே நின்றுருக்கா பாரு. ஆடு போய்க்கிருக்குன்னு தெரியலையா? ஏய் வீட்டுக்குள்ளே போயிடாத, ஓடி வாடா நீங்கள் மேட்சுக்கு வாடா. ஊடுறா கூட நடுறா ஒன்றும் பயம் இல்லை. இங்கே ரெண்டு கத்தி ஊரை கூப்பிட்றாங்க. இறங்கிட்டான் கிரேசி மகன், இறங்கிட்டான். எங்கே நம்ம அந்த மோனிகா மகன் அவன் எங்கிட்ட தெரியாம போல. அப்படியா சிலுக்கு. எங்கிட்ட போகிறா? எங்கிட்ட வாடா மோனிகா மகன், ஓடா விடா அத்தை முடியா தப்பு. அப்படி தவணா அதான் ஃபுல்லா. எங்கிட்ட அவங்க அம்மாவை காணா? உங்கள் அம்மாவை விட்டுச்சா? இவங்க அம்மாவை தேடுறதே கிடைக்குது. பால் குடிக்கோட சரி. வா அந்த அவன் கடைசியில் வருவான் நினைக்கிறாப்பா. என்னடா இப்படி தாண்டா பழகிறான் கிரேசி மனே. முட்டுறாங்களா? எல்லோரும் வளர்த்து வச்சு விட்றேன். 2 பேரும் ஒன்று சுற்றுட்டாங்க. இப்போ தான் ஒன்று சுற்றுருக்காங்க. கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் கத்த மாட்டாங்க. என்னடா அத்தே போயிட்டாடா அவள். அத்தே இங்கிட்டு போனால் கத்திரியா, அங்கிட்டு போனால் கத்திரியா. ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம கிரேசி மகன், அது போக மோனிகா அம்மானு கூட்டு வந்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து நரி மகன், வேறு யார் நம்ம கண்ணுமை மகன் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொருத்தனா மேட்சில் கொண்டு வந்துடணும். அது போக சிலுக்க வந்துட்டா, நம்ம ஜெசிகா வந்துட்டா. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பயணத்தை. போயிட்டானா? என்கிட்ட அம்மா பிடிச்சி கண்டுபிடிச்சானான்னு தெரில. போயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரே உள்ளே விழுந்தடிச்சு போகிறேன். இன்றைக்கி அப்படியே வடக்கு பக்கம் வந்தாச்சு. அப்படியே இங்கிருந்து பார்க்கல. கண்டுபிடிச்சியா? உங்கள் அப்பா கருப்பு கணக்காக இருக்கேன். அப்படியே இருக்குது. அது வகுத்தில் வெள்ளை விழுந்தது. இங்கிட்ட 2 பக்கம் கருப்பாக இருக்குது. அவனுக்கு ஒத்த மரம் மாதிரி இவனுக்கு ரெட்டை மரம் இருக்குது. கிரேசி. ஆனால் அவள் கண்டுக்கிற மாட்டா. பையன் உள்ள அவனை பார்த்தாலே ஓடி போயிருப்பா. கடிங்கடா புல்லு காட்டிங்கடா. எப்படி இருக்குது விதவிதமாக கடிச்சு பாடுறான். அவங்க அம்மாட்ட ட்ரைனிங் ஏறா. அவனை பாருங்க பின்னாடியே அவங்க அம்மா விடாமல் இருக்கான். எங்கிட்ட ஓடி போயிடுவாளோ, எங்கிட்டோ காட்டுக்குள்ளே கூட்டு ஊற்றிருக்காங்க, நம்மளை கொல்ல போகிறாங்க. அவன் நல்லா ஜாலியாக இருக்குப்பா. ஓடி பிடிச்சி வந்துட்டு இருக்கியா? அவன் நல்லா அவன் கூட சேர்த்துக்கிட்டா. மோனிக்கா அவன் கூட. நீயே தனியாக எங்கிட்டு போக முடியாதா? நீ வாரு, நீ ஓடி தவிச்சு போவ. அவளை தேடாத. என்ன சிட்டுப்பில் வந்தோடனே படுத்துட்டா. இதில் காய்ச்ச அடிக்குதா என்னன்னு தெரில. காலில் நான் மருந்து போட்டேன். இப்போ கொஞ்சம் கால் சில சிட்டுப்பிள்ளையே எப்பனா வரிக்குதிரை மகனா பார்க்கும்போது சிட்டுப்பிள்ளை கணக்காக இருக்கான். என்ன அவனுக்கு நேற்று கொடுக்குறேன். அவனுக்கு இவ்வளோ காய்ச்சடிக்கிற போல. இங்கே அவனுக்கு இந்த இருக்கா இந்த முள்ளுக்குள்ளே தாங்க பய உள்ள இதுக்குள்ளே முளைஞ்சு திண்டவ. அந்த பாம்பு பயவில் இப்படியே வந்து நறுக்கு அடிச்சு வச்சு உள்ளே வருங்க. இதுக்குள்ளே நல்லா இருக்குங்க. நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன விரியம் பாம்பு உள்ளே தெரியுது. எல்லாம் சரியானதாக இருக்குது. இந்த மாதிரி அதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் கடிச்சு எதுவும் செய்யலை. எங்கிட்ட விஷமில்லாத ஒரு நஞ்சு பாம்பு இல்லாமல் போயிடுச்சு. நஞ்சு பாம்பாக இருந்தால் அந்தெல்லாம் குட்டி தாங்கியிருக்க மாட்டாப்பா. இவ்வளோ நம்ம ஊமிச்சு பேத்தி. நண்டே இங்கே என்ன அதுவே நிழலில் மேய்ஞ்சிக்கிருக்கு பாப்பா. அதுவே காணா வந்த மாடு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துவார். முடியல மரத்துக்கு நிழலில் எல்லா மாடும் இந்த அங்கே ஒன்று எல்லாம் ரெஸ்ட் எடுத்துச்சு. நீங்கள் பாரு மரத்துக்கு ஓடிக்கிருக்காங்க. நீ சவுக்கு கிட்டே போய் நிப்பாட்டிடணும். வா பாப்பி. இப்படி தம்பி தின்னுட்டேன். தண்ணி வர உதவி வைத்தல் தின்னு கடிச்சு போலகை. அப்படி கடிச்சு போல தின்னு உதவி தெளிட்டியா தின்னு. தானே விட்டு பாவம் சின்ன பையன் கடிச்சிடாதா. இருந்தா ஒன்று வச்சுக்க, நீ வச்சுக்க. பாவம் வேலை ஏற்ற கேட்டாக்கிற விட்டா வச்சு ஆக்கிவிட்டாடா. நல்லா ரத்துறா. அந்த காயெல்லாம் கிடைக்காது. எவனும் தொட மாட்டாங்க போக்க. யார் எலிதானா தெரியாதான். இந்தோ அப்படி கடிச்சிரு. இன்னும் ட்ரைனிங் வேணும். இதோ அப்படா பிடிச்சிரு. இதோ மோனிக்காதான் கரெக்டு. என்னடா போடா கருவச்சிம்மா கூட போடா. அத்தே பயப்படுறியா? என்னடா சின்ன பிள்ளைனா பயப்படுறா? ஏன் யாத்தே உண்மையை சொல்ல போட சின்ன பையன் தான். 3 மாதத்துக்கு கோர். என்ன சரி அத்தே உசுறு போய் உசுறு வருது வாய்ப்பில்லைக்கு. எங்கேயும் போக மாட்டேன். இல்லை நம்ம பசங்கிட்டா அவங்களாம் எல்லாம் ஒரு குடும்பம் தான்டா. ஏன்டா பயப்படுற? தனியாக விட்டு போனால் அவங்க ஒரு அப்பக்கிட்ட பால் குடிக்க போகிறேன். முட்டி விடுவாடா. போட பார்க்கத்தான் கடா குட்டியாக இருக்கான். பயப்பில் ரொம்ப பயப்படுறாங்க. அத்தே இந்த கற்றுறியான். அவன் மோனிக்கா அவங்க அம்மா கிட்டே கட்டாக தெரியா. மோனிக்கா மகன் இவங்க அம்மா போய் பிடிக்க மாட்டேது. கழட்டி விட்றா பயவுள்ள. யாருக்கிட்ட போகிறேன்னு தெரியல. பின்னாடியே வரையா என் கூடயே வரையான். தற்கா வராங்க அம்மா இங்கிட்டு வாடா. அவ்வாறு கண்டுக்கிறல. அவன் கண்டுக்கிற மாட்டான். அவளுக்கு பிள்ளையை கண்டாலே விருப்பம் போச்சு. ஒரு மூச்சு பின்னாடி தெரியாமல் ஒரு 2 சொல்லி பின்னாடி அவள் யார் பின்னாடியே தெரியா. பாரு அவன் கத்துறான். மோனிக்காம கத்துறா பாரு. அவன் கத்துறா. நாய் கடிச்ச மாதிரி கத்துறான். கத்துறா பாரு. எந்த பக்கம் அவர் கத்துறானே மோனிக்கா மகன். செந்திட்டியை பைய போல கடிச்சு பிச்சோல. அதான் கத்துது. அதுக்கு தான் கத்துக்கிறியா? வாடா செந்திட்டியை கடிச்சிச்சியா? இன்னும் கத்துற பார்த்து பயந்துருச்சு. வாடா அந்த இருக்காங்க வர்றாங்க அம்மா. மோனிக்கா இந்த மகன் கத்திரான் பாரு. ஊரை கூப்பிட்றான். அது வித்தியாசமாக கத்திரான். மோனிக்கா அம்மா என்கிட்ட கத்திரியா பாரு. வித்தியாசமாக கத்திராக்கா. இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இல்லை இப்படி கத்த தெரியாம என்ன போகிற மாதிரி கத்து. இந்த இருக்கா வர்றான். இந்த இருக்கா வர்றான். கடை ஆத்தா இன்னைக்கு மேஞ்ச மாதிரி தவன் கண்ணுது இல்லையா? இந்த இருக்கா வர்றான். கடுப்பாடா சாமி. தடி ஆத்தா இன்னைக்கு மேய விட மாட்டேன் போ. இவங்களே இப்படி கத்துறாங்களே. வீட்டில் ஒருத்தர் இருக்கேன் நம்ம கண்ணுமே மகன்.
அவன் கத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தாடி ஆத்தான் கண்ணு மேலே ஒரு குட்டியில் 2 குட்டியில் ஒரு குட்டி இறந்து வச்சுங்க. அந்த செவலை குட்டி இறந்துச்சு. ஒரு நம்ம அந்த குட்டி வீடியோ போடும் பார்த்துருப்பேன், ஒரு செவலை குட்டி அது இறந்து வச்சுங்க. என்னன்னு தெரில, அப்படி அதுவும் கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு. இந்த ஒரு வாரம் டல்லாகவே இருந்துச்சு. முந்தா நேரத்தில் தான் இறந்து போச்சு. சரி விடு, என்ன செய்ய நம்ம போல். அது போக நம்ம இந்த ஜெசிகா போடிச்ச ஒரு குட்டியை 2 குட்டியும் 2 இறந்து வச்சு, நம்ம சிலுக்கு போடிச்ச குட்டி அதுவே இறந்து வச்சு. அப்படியே வரிசை அந்த காணை காற்று அடித்தாலே காணை பால் இல்லாமல் தான் இருக்குது. பால் நல்லா தான் இருக்குது, பிச்சு பார்த்து 2 குட்டியும். பட் அந்த காற்றுன்னுவாங்க அது உங்களுக்கு தெரிய சில பேருக்கு. அந்த காற்று பட்டாலே குளிர்காலத்துக்கு குட்டி இறந்துவாங்க. தண்ணி பத்திரமா தைப்போம். ஆனால் அந்த வெளியே எடுத்து பால் பறக்கும்போது அது எப்படியோ அவ்வளோதான் தாங்கலாம். அந்த உடம்பே பார்த்தீங்களா 2 சின்னதாக இருந்துச்சு, இது 3மே தாங்கலை. ஆனால் அந்த கண்ணுமையாக இறந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இறந்துட்டு அந்த ஒரு வெள்ளை குட்டி தான் இருக்குது. அவனே அடுத்து மேட்சில் கண்ணுமையோடு சேர்த்து பற்றணும். இந்த நம்ம நெத்தி போட்டு பிள்ளைகளாவது பத்திரமா வைக்கணுங்க எல்லாத்தையும். இது நல்லா இப்படி குட்டி போட்டுருக்கு. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி குட்டி வேற பாருச்சு. ஆனால் அந்த 2 போட்டது ரொம்ப வீக்காக போச்சு. நேற்று தான் எப்படி இந்த நம்ம சிலுக்கு மகனும் இந்த ஜெசிகாவில் ஒரு குட்டி வெள்ளை குட்டி அந்த நாள் முந்தானத்தை இறந்து வச்சு. நேற்று ஒன்று இறந்துச்சு, மட்டும் வரிசையாக இறந்துச்சு. தாங்குற உடம்பு சக்தி அது இல்லைங்க. நெத்தி போட்டுமாக கொஞ்சம் இருந்துச்சு. அது கரெக்டான பருவம். அது குட்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்ன செய்ய, அந்த வட்டம் நம்மளுக்கு 5வது குட்டி 5 குட்டிகள் கரை குட்டி போட்டு விட்டது. அப்படி வரிசையாக இந்த வட்டம் காணம் வந்து ரொம்ப ஓவருங்க. எஃப்எம்டி போடலான்னுக்குல, எஃப்எம்டி போட்ட ஆளுக்கு தான் வருதுங்க. எல்லாம் கேட்க மாட்டேங்குது. என்ன செய்ய, நானும் பேசி உங்கள்கிட்ட சொல்லி தவிச்சு போயிட்டு என்ன செய்ய. அந்த ஆடு மாடு தொழிலில் இது பிறப்பு சகஜமாக போச்சு. சரி விடு, என்ன செய்வோம். இருக்கிற குட்டியை காப்பாற்று தான் நம்மளோட வேலை. இருக்கிற ஆடாவது காப்பாற்றுவோம். இன்னும் வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மாறிலி கொஞ்சம் பனி விழுந்தாலும் அந்த வெயில் தாக்கம் நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் ஆடுகளை கொஞ்சம் மழை மட்டும் விழுகாமல் இருந்தால் மாறுகளில் தப்பிச்சிக்கலாம். இன்னும் விழுந்துச்சுன்னா ஆடு இன்னும் நொறுகி போங்க. வாடா ஏண்டா, வாடா எங்கே போடா நீ. என் அம்மா விட்டுப்பிடு. இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் தனியாக கத்திக்கிருக்க நடுக்காட்டில் 10 நிமிஷம் விடாமல் நடந்து. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சையை பார்த்து குறப்பில் மேய்ஞ்சிருக்காங்க. நடம் தண்ணியாக இருந்துச்சு, நல்லா வற்றி போச்சு. என்னான்னு தெரிலங்க. கோக்காவும் கத்துறா. யாத்தே அவளும் ஈத்தலிறாங்க. நேர மாதமாக கோர மாதமான யாரு கண்டா கத்துறாளா பகிரே தெரில. பைய இறக்கலை, எல்லாம் அப்படியே தாங்க. இப்போ எப்போ ஆடு வரட்டினது ஒன்றும் சரியாக தெரில. நெத்தி போட்டு கூட வரனாலா பகிரும் இல்லை. பைய கொஞ்சம் இறக்குன மாதிரி தாங்க இருக்குது. பைய கொஞ்சம் இறக்கியிருக்கா. ஆனால் இன்னும் குட்டி எதுவும் ஆக்கியது வரல. என்னன்னு சரி ஆறு கண்டா. இவ்வளோ அதே மாதிரி நம்ம சிலுக்கு மாதிரி தாங்க கத்துறா. அந்த குட்டி பயிலானா இவளுக்கு காண எதுவும் வரல. நல்லா தான் இருந்தா. என்ன செய்ய தெரியல. நான் கரைக்குட்டியா நிறைய மசம் தெரிலங்க. பையனா இறக்குன மாதிரியும் தெரியுது. பார்ப்போம், ஈண்டதுக்கப்புறம் தெரியும். இன்னும் அந்த அக்கி எதுவுமே வரல. இப்போ தான் வலி கொடுக்குது. ஆனால் நான் காலையில் நல்லா இருந்தா, நேற்று நல்லா தான் இருந்தா. அந்த முக்கிய பார்க்குறேன்னா பார்ப்போம் என்ன செய்ய. நம்ம கையில் எதுவும் இல்லைங்க. நடக்கிறது நடக்கட்டும். குட்டி தான் வருது. வளர்ந்தா வந்துருச்சுங்க. குட்டி தாங்க வருது. கால் வந்துருச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி கூட வராமல் குட்டி தான் வருது. வரட்டும், என்ன செய்ய. படு நின்றுக்கிட்டே என்று பழகிறீங்க. படுத்தா நெத்தி போட்டு மாதிரி அழகாக பிடிச்சி எடுத்துடலாம். இவ்வளோ முக்கிய தான் பார்க்குறா. ஒரு கால் வந்துருக்கு தான், மறுகால் வருது. 2 கால் தலை வந்தால் நம்மளால் கையே வைக்க முடிச்சு இழுக்க முடியும். படுக்கணும். இல்லாட்டினா இது எப்படி நின்றுக்கிட்டே இப்படித்தான் தலையத்தில் போன வருஷம் மாறுகளில் எப்படித்தான் பண்ணால் இதே மாதிரி நின்றுக்கிட்டே பண்ணுறா. இது அவ்வளோதான் கால் வந்துருச்சு. 2 கால். இந்த முகம் மட்டும் தான் வரணும். ஒன்றும் செய்யாது. நடந்து மட்டும் கொடுக்காதே. அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. இந்த வந்துச்சு, கொஞ்சம் தலை வருது. அவ்வளோதான். அப்படி களை வந்து அப்படி செலுத்திடுவேன். வழியில் கத்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு முக்கிறாங்க. தடையாத்தா கஷ்டப்படுறாங்க. தடையாத்தா ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வேறு வழியில் நம்மளும் கொஞ்சம் நகட்டி கொடுக்கணும் போலுங்க. கதையாக அது போல் படுக்க மாட்டேங்குது. வந்துருச்சு பரவாயில்ல. மட்டும் கத்து வேறு இன்னும் உங்கள் அம்மாவை கத்த விட்டுவிட்டேன். நீ ஏன் உங்கள் அம்மா வழியில் கத்திட்டா என்ன? அக்கிக்கே குடிக்கல. நான் நல்லா ஊற்றி விட்டேன். என்னட்டோ பரவாயில்ல. குட்டி நல்லா தாங்க இருக்குது. காலெலாம் பார்த்தீங்களா? இந்த கால் குழம்பு பார்த்தாலே கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபுல்லாக. அந்த முகம் கத்துதா? இப்படி கத்துனா தான் நீ இதாக இருப்ப. என்கிட்ட பரவ கோக்கோ உன் புள்ளடி என்கிட்ட பரவாயில்லடி. நான் உனக்கு கட்டியே காரடி பிடிச்சி நின்று கத்தி தள்ளிட்டாங்க. வா ஓடியா, வெயிலில் இருக்க நடந்து போவோம். வா ஓடி எங்கிட்டு வாங்கிட்டு வா வந்தா கத்துது ஒரு குட்டி கத்துது. வர மாட்டேன்றா. ஓடியா வா ஓடியா வரமாட்டான். இவன் இந்த இடத்த நினச்சிக்கிருக்காங்க. இந்த இடத்த சரிங்கண்ணே போடுவோம். கொஞ்ச நேரம் குட்டியை அப்போ கொஞ்சம் நேரம் தான் குட்டியை மறக்காமல் இருப்பேன். நான் போய் அந்த ஆடுகளை பார்க்குறேன். இவங்க எங்கிட்டும் போகாமல் இருந்தால் சரித்தான். நான் கூட என்னமோ நினச்சிக்க. கோக்கோ இருந்துச்சு. குட்டி நல்லா தாங்க வளர்த்துருக்கா. குட்டி பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியுதா? நம்ம நெத்தி போட்ட மாதிரி இருக்க. சுத்த கருப்பாக போட்டிருக்கு. என்ன குட்டின்னு வேறு நானும் பார்க்கல. இந்த கத்துது இப்போ தான் கொஞ்சம் பைவில் மறுபடியும் நான் என்னென்னு கிட்ட போய் பார்த்தேன். தண்ணி கூட வெளியேறிச்சு. அந்த என்கிட்ட நான் கூட இன்னொரு குட்டி எங்கிட்ட வச்சு பைவில் ரொம்ப சிரமப்பட்டுச்சு. ஒரு குட்டி எங்கிட்ட இருக்கா. இவங்க எல்லாம் இந்த பக்கம் தான் மெய்கிறேன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்ப்போம். வில்லன்ஸ் கைப்பால் இந்த அங்கிட்ட தான் இருக்கா. அந்த நிலக்குள்ளே இருக்காங்க. மற்றவங்க அங்கிட்ட தான் இருக்காங்க.
ரெண்டு மேய்கிறா கொஞ்ச நேரம் இதில் இங்கிட்டும் போவாயிரா இந்த பிள்ளைய கொஞ்சிக்கு இருக்கா. அப்போ தான் கொஞ்ச நேரம் தான் இடத்த விட்டு மாறுவா. நீங்கள் எல்லாம் நினைக்கிறேன் எங்கிட்டும் போகாத ஓடி பாப்பி. அவள் அந்த கற்றுக்குத்துறா. இவளும் சென்னையாக இருக்கா. இவளும் எந்த கற்று போகிறாள். உங்கள் அம்மாயே கூப்பிடுவா. ஓகோ பிள்ளைய கொஞ்சிட்டியா வந்துட்டானே. நான் குட்டியெல்லாம் எந்திரிக்கிட்டுப்பா. இன்னும் குட்டி போட்டிருக்கேன் நானும் பார்க்கல. அத்தே கத்திரியா கையை காலை உருவனை இப்படித்தான் இருக்கான். ஏறி வர என்ன குட்டினா தெரியாதான் கடா குட்டி போட்டிருக்காங்க. கோகோ ஏன் ஆம்பளை பிள்ளை பத்துருக்க பரவாயில்ல. சரி வா வெயில இருக்கேன். இண்டு வா எடுத்த மொத்தம் கத்துறா. அப்படி கத்துறா கத்துறா. அவள் கூப்பிட்றா. வா தண்ணி கூட அதான் உடஞ்சிச்சு. ஓடியா வா 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 நீ வா. வாத்தே வரமாட்டா போல அந்த இடத்த விட்டு. நாங்கிட்டு வெயிலில் வங்கோலையாக இருக்க போது சுத்த கருப்பு ஊட்டியா தாங்காது வேறு. கற்று சத்தமாக கற்று வேணுமா அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்கா. உங்கள் அம்மான்ட்டு அங்கனே நின்றுக்கிட்டா. அவள் நகர கத்துறா கத்துறா கூப்பிட்றா. வாத்தே அவள் அசைய மாட்டேன். எம்பிட்டு கத்துனா வர மாட்டா. வர்றா 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 வா. நம்ம இந்த மரத்தில் நிழல போட்டால் அப்போ தான் கொஞ்சம் குழுக்குன்னு இருக்கும். நேரு அப்போ தான் வருவா. அவளும் கற்று நீ கத்த அவளும் பறத்துக்கு வந்துட்டான். வா ஓடியா வா வா வா. கற்று சத்தமாக கத்துறா. அப்படியே எந்திரா எந்திரா அந்த ஓடா வண்டி எந்திரி வர்றா வர்றா வர்றா. ஓடியா வா. இந்த இருக்கவர் கற்று பார்த்தா அப்படி வருவியா. எப்படி நல்ல நல்ல அவர் கொஞ்சம் பாலைகளை பருக்கலாம். நான் மற்ற ஆடுகளை போய் பார்த்துக்கிறேன். ஆளுக்குன்னு எடுத்துக்க. உன் மக இந்த இருக்கா சிலுக்கு வந்துட்டா. இருந்தா சிலுக்கு என்ன செய்ய இருந்தா ஆளுக்குன்னு எடுத்துன்னு இந்த வருஷம் எல்லாமே உசுதான். ஆளுக்கு ஒன்று கிடச்சிச்சா அவ்வளோதான். வாங்க போ நானே வாடா இங்கே வர்றேன். தின்ற ஏலே இதான்டா இதுதானே கேட்டேன். பாவி பைய உள்ள இந்தா கொண்டு இந்தா அவங்களோட கிரேசி இந்த இருக்கு ஒரு சிலுக்கு போ ஓடி வாங்க. போதும்ல வாங்க தின்றிக்க. அப்பப்போ வரும்போது டெய்லி 1 2 3 தான் கிடைக்கும். இன்றைக்கி மொத்தமாக எல்லாத்தையும் கழுவிட்டா. போய் கோக்கோ பாப்போம் எல்லாம் கெடுத்தாங்க மெய்கிறாங்க. அப்படியே திருப்பி வழக்கம் போல் அம்மா பக்கத்துலேயே பற்றிட்டு என்ன செய்ய. ஏன்னா குட்டியில் வச்சுட்டு அங்கிட்டு வயக்காடெலாம் போனோம்னா தவிச்சு போவோம். வயக்காடுன்ற சோழிக்கே நம்ம கால் வைக்க வேணாம் கொஞ்ச நாள். போச்சுரா நம்ம கோக்கோ குட்டி கத்துற பார்த்துட்டு குட்டியை கத்துனுச்சு. அத்தே அவள் குட்டி நான் வந்துருச்சு. இந்த கத்துறாளே போகிறேன் அத்தே என் பிள்ளை நினச்சி ஆத்தே அவன் மகன் நினச்சி போகிறான். உன் மகன் இல்லை அது கோக்கோவோட மகன் முட்டை போகிறா. அவர்கிட்ட போய் பார்க்குறா. அவர் அத்தே 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 குஞ்சிறாங்க. என் பிள்ளை தான் நினைக்கிறாங்க. அவள் கோக்கோ பேசாமல் இருக்கா. திரும்புகிறா அவளே பார்க்குறேன். இன்னும் பார்க்குறா இன்னும் சத்தையப்படுறா. அத்தி இன்னும் முடித்தா நைட்டு ஃபுல்லாக இப்படித்தான் கத்துறா. பிள்ளைய கொடுன்னு கத்துறா. என் பிள்ளைய கொடுங்கன்னு கத்தி கொலையாக கொள்றா. என்ன செய்ய வெட்டி இறந்து போச்சு. என்னடா நீ என்ன பால் கிளி குடிச்சாடா. கண்ணை திறந்து விடணுமா அண்ணா. கண்ணை என்ன திறந்து இல்லை எங்கே ஒன்றும் தெரில. என்ன இளங்குடி வேறு விழுகுது போல. நீ கத்துறா. அம்மா அந்த இருக்காளடா. நீ கத்து. நீ என்ன ஊமையாக இருக்க கத்து. நீ சரியான ஊமையாக இருப்ப போல. அவங்க கத்துறா கூட கத்துனா பாலகையில் குடிச்சிருக்கானா. குடித்த மாதிரி தெரியல. அங்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் கருவச்சே ஊர் சுற்றிட்டு வந்துட்டேன் போல. அங்கிட்டு போயிட்டு வந்துட்டீங்க வாங்க முடியா. இப்போயே நல்லா நிற்க வேணா. அங்கிட்டு போய் ஊர்னிக்குள்ளே இருந்தா ஊர்னி இந்த முள்ளு தான். அப்படியே போய் 2 கோடி கடிக்க விட்டு அதுக்கப்புறம் நல்லா போனால் முத்தலை கட்டு தானே. முத்தலகே இங்கே வாரேன். உனக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் பாரு அண்ணே. ஏன் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு கருவச்சி மானுக்கு தான் எடுத்துட்டு அப்படி நிற்கிறேன். இவர் நல்லா என்னமோ பகுதி நேரஞ்சி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்காங்க. 4 மணி ஆயிடுச்சாக்கும் அசை போட்டுக்கிறீங்க. கருவாச்சி என்கிட்ட முத்தலை முட்டாமல் கூட வச்சிருக்கா. இல்லாட்டி அவருக்கு கொம்புக்கு குத்துனா பூச்சி அவ்வளோதான் முத்தலகு. நாண்டோ எங்கே போனா நாண்டோ உனக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் பாரு அண்ணே. இங்கே வர்றேன்டே. என்ன நீ போ கூப்பிட்டா காதேக்கு மாதிரி கண்ணுக்கு நேரம் உண்ணி பற்றியா ஒட்டு உண்ணி நிறையா இருக்கு. வர பிடிக்கிறேன் நீ பிடிக்க மாட்டேன். இப்போட்டே வா உனக்கு ஒன்று வச்சுருக்கேன். எங்கே உங்கள் மம்மி ஸ்கைப்பால காணா. எங்கிட்ட ஊரை சுற்றுறான்னு தெரில. தின்ட்டு வா. அப்படியே இந்த மரத்தில் எல்லோரும் சரிண்ணா அவன் கொடுத்தல. என்ன நீ திருப்பி வந்து கட்டிக்கிட்டே இருக்க. தென்னா விட்டு என்ன விட்டு போதும் அவ்வளோதான். இப்போ வேறு நெத்தி போட்டு வேறு வந்துட்டு என் பிள்ளை தானே அதுன்று. நான் தான் குட்டி அவன் பிள்ளை இங்கேயா இருக்கா. நேற்று குட்டி போட்டு இங்கேயே ஓட்டு போனேன். தேடுற அவன் பிள்ளையா தெரியும் வரிசையாக வரீங்க எல்லா பேரும். ஆத்தாடி ஆத்தான் என்ன நீங்கள் அதான் எந்திரிச்சு நடந்து போய் பாலை ஒரு காம்பில் குடிச்சிட்டாங்க. அவனாக போய் குடித்தான். என்ன கண்ணை திறக்கல அவனாக போய் குடிச்சிட்டான். நான் இந்த ஆடுகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ அப்படி இருக்கணும் குட்டிங்க. இதான் கரெக்டான பருவங்க. பரவாயில்ல கோக்கோ. நான் கூட என்னமோ நினச்சேன் கோக்கோ. ஏனடா கிரேசி மகனே நில்றா. அவள் கூட துவங்கி நில்றா. இவங்க எல்லாம் கிழக்க கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே கிழக்க தாங்க திருப்பணும். திருப்பி இங்கிட்டு போனோம்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஊர்னிக்குள்ளேயும் போக மாட்டாங்க. நீ இவங்க என்ன செய்ய முடியும். நீயே கத்திக்கிருக்க. அவங்க எல்லாம் போகிறான் எனக்கு கத்திரியா கோக்கோ. அப்படியே பிள்ளைய மாற்றிக்கிட்டு அந்த மரத்துக்கு போயிடுவோம். உன்னை தூக்கினா தான். வா இப்போ தன்னால் வர்றேன் என்கிட்ட பரவாயில்ல. வா என்னன்ட்ட வா மரம் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒரே இடத்துலன்ட்டு அம்பளத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் உன் பிள்ளை நாய் வந்துடும். யாரை பார்க்க முடியனால இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. அங்கிட்டு இருந்துக்கிட்டு இங்கிட்டு வர்றாங்க. இது பிள்ளை பற்றவா அங்கே ரெண்டுக்கிட்டா. அங்கே ரெண்டுக்கா கிட்ட வராத. அங்கே ரெண்டுக்கா இவ்வளோ என்னடா வரு. இந்த பிள்ளைய கூட வளர்த்துருவா போல. என்ன கேட்டால் சிலுக்கு கிட்டையே மூந்து பார்க்குறா. பயமில்லை வேணா அங்கே இருக்குங்கிட்டு வா கோக்கோ.
என்ன கத்துற செம்பரி ஆடு என்ன கத்திக்கிட்டு நல்லா பால் குடி அதை போடு பால் குடிக்கிறியான் பாரு அதை போடு இவன் கூட பிறந்ததான் செம்பரி ஆடு அந்த கடாவை நம்ம கொம்பும் கூட போய் எட்டையாவரத்தில் விற்றது மறக்க முடியுமா அவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வெயில் காலத்தில் பிறந்தது அந்த ஒரு ஊர்னிக்கிட்ட 2 குட்டி அப்போ இவ்வளோ அந்த செம்பரி ஆடு அதுவும் பறிச்சு அது வளர்ந்து இப்போ தான் நம்ம கொம்பும் கூட போய் மொம்பை மூடி இருக்கும்போது எட்டையாவரத்தை விற்று வந்தோம் ஞாபகம் இருக்கும் சார் அவன் கூட வாழ்க்கையில் பயணிச்சேன் சார் என்ன நல்ல குட்டிகள் அவங்களாம் நிறையா எம்புட்டை விற்றாலும் நம்ம வாழ்க்கை மாறவே இல்லை பார்த்தீங்களா பாவம் எல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து நல்லா சுட்டிப்பாக இருப்பேன் சரியாக இருப்பேன் அதே மாதிரி தான் கத்துவா எவ்வளோ செம்பரி ஆடு எனக்கா எங்கிட்ட இந்த வட்டமாவது உருப்படியே ஒரு குட்டி போட்டாலே இந்தங்க ஒருத்தர் வரையான் பாரு அப்படியே ஏழை கத்திக்கிட்டு தே என்ன ஆமாம் நீ எல்லாம் பொம்பளை பிள்ளை பறக்க மாட்டிட்டியாடா பொம்பளை பிள்ளை வந்து என் கூட இருந்திருப்பேன் நல்லா முட்டி அங்கே நல்லா அப்படியே தலையை சாச்சிக்கிட்டு எப்படி முட்டுறது நல்லா புல் போலாட்டி முட்டுறது எல்லாம் பொட்டை பிள்ளைய பிறந்தே இருப்பேன் என்னடா நீங்களாம் கடா குட்டியாக பிறந்து உங்களை விற்று இவ்வளோ கஷ்டம் என்னடா மோனிக்கா இந்த பிள்ளைய வச்சுக்கிறியா பால் குடிக்கிறியா பார்க்குறா அவர் ஏற்கனவே அவனை வளர்க்க முடியல அவனை வளர்த்தாத்தே கொச்சுறாங்க சரி வச்சுக்க இந்த பிள்ளைய வச்சு வளர்த்துக்க 2 பிள்ளைய வளர்த்துக்க 2மே உனக்கு ஆம்பளை பிள்ளைடி வேணாமா வட்டா ஒரு பின்னாடியாக வர அவர் ஆத்தே பிள்ளைய கடத்தி போகிறாடு வாங்க நெல் இடம் மாறிக்கிட்டே போகணும் போடுற அப்படி நீ கத்திக்கிட்டே இரு அவன் பாரு உறக்கத்தை பாரு அவனுக்கு வகை பாலை குடிச்சிட்டியா இந்த மாதிரி உறக்கத்தையா ஆத்தே என்னடா இந்த மாதிரி அம்மா ஓத்துக்குள்ளே ஏதோ இவன் நல்லா தூங்கிட்டாடா இங்கே வந்து உறக்கத்தை பாரு தடி ஆற்று நல்லா காற்று அடிக்குது ஜில்லுண்டு வடை காற்று அடிக்குது பைவலுக்கு தூக்கம் வந்துருச்சு அவன் கத்திக்கிருக்க என்ன என் பிள்ளை கத்த மாட்டேங்குது இவனுக்கு உறக்கம் வந்துருச்சு பைவலிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போவேன் என்ன அவன் பிள்ளை அவன் தூங்கட்டும் நல்லா என்கிட்ட பாலை பிடிச்சி எங்கிட்ட பரவாயில்ல பாலை கொடுத்துட்டா அதே அதிசயம் தான் இப்படி தூங்கிட்டு விட அவனை உசுப்பாத அப்படியே பாவத்தை நல்லா தூங்கிட்டான் பைவில் ரொம்ப என்ன செய்ய நைட்டெல்லாம் கள்ளக்காடு காவலுக்கு போயிருக்கான் என்னடா அவன் நல்லா தூங்குடா நான் குட்டியை தூக்கிட்டு பின்னாடியே வர வேண்டியதான் நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க எங்கே வயக்காடு போகிறீங்களா பருத்தி கடா ரிஷியாக நைட்டில் நடக்க விட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த குட்டி வர வெயிலில் கறக்க பார்ப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்க விட மாட்டாங்க நேராக அங்கிட்டு திரும்ப வரட்டச்சிலே இங்கிட்டு இதுக்கு வர்ற அப்படியே எப்படி போ முழுக்கில் போய் பருத்தி அடுத்து அவங்கள வெளியேற்றணும் நீ வெயிலில் வந்து பருத்தி காட்டில் ரொம்ப மேய போகிறாங்க இதுக்கிட்டாவது உங்களுக்கு தேவை ஏன்னா நிழலில் போய் மட்டையாகாமல் வாங்க முடிய வெரி ஸ்கைப்பாக இருந்தால் வந்துட்டாளா ரொம்ப சந்தோஷம் என்னடா அம்மா காணாமா யாத்தையும் ரொம்ப விட்டு போயிட்டாவா நில்றா இதுக்குள்ளே தான் வெயிரா வரட்டும்டா அப்படியே நில்றா அவங்க எல்லாம் பருத்தி காடு போயிடுவாங்க ஏன்னா நில்றா இப்படி குடுக்கணுன்னு இருக்கு இல்லை அப்படி மணி 2 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னும் நான் லஞ்சு வேறு சாப்பிடல வெயிலில் நிற்கிற மாதிரி தெரில போய் மதிய தண்ணியாவது வெயில் அவசியங்கள் நல்லா வேடிக்கை தண்ணிக்கு விடணும் பார்க்குறேன் குட்டிகளை வந்து அம்மா வந்தால் தான் குட்டியை கொண்டு போக முடியும் நமக்கு இப்போதைக்கு எந்த பக்கம் ரெஸ்ட்டு கிடையாதுங்க நீங்கள் எப்போ நிற்கிறாங்களோ அப்போ தான் ரெஸ்ட்டு என்ன நடக்க விட்டே கொலையாக கொள்கிறாங்க கடா சிட்டுப்பிள்ளையை விட்டு விட்டாயிலா மூலி சிட்டுப்பிள்ளை ஏன் அவங்கள யார் அங்கே போச்சு நான் வயக்காடுக்கு அங்கே என்ன களை எடுக்க போகிறீங்க எள்ளுக்கு நம்ம எங்கே போகிற ஆடு நம்ம பசங்க எல்லாம் இங்கே பருத்தி காடு போகிறாங்க பருத்தி எடுக்க போகிறாங்க நானும் பின்னாடி தெரிய வேண்டியதான் அந்த குட்டி நல்லா பருத்தி காடுக்கு இங்கே போட்டிருக்கேன் ஒவ்வொரு மரமாக மாற்றி கொண்டு போகிறேன் அவள் உள்ளே 2 கட்டி இருக்கா குட்டி ஓட்டவ இப்படியே திருப்பி போயிட வேண்டியதாங்க அவ்வாறு உன்னை பார்த்தோன்னே கரெக்டாக காட்டுக்கிட்டான் பாரு அத்தாடி என்னை வீட்டுக்கு கூட்டு போயிருன்றியா நீ எங்கள் விட்டுறா கண்ணை மறைச்சி ஓடிடு பின்னாடி வந்துடுவா என் பாட்டுக்கு அப்படியே எல்லாத்தையும் கணக்கை பற்றி விடு வரட்டும் நல்லா தூங்குறியான் பையன் உள்ள என் பாரு இப்போ பின்னாடி ஓடியார போப்பியான் சொன்னா கேளு அத்தே இப்போ மட்டும் ஆள் வந்துட்டு கரெக்டாக ஆள் வந்து கத்துறியான் வர்றா பேசாமல் நிழலே இல்லைடா அவங்கெல்லாம் வருவாங்க மெஞ்சிட்டு கிட்ட வருவாங்க பேசாமல் படுங்க இன்றைக்கி ஒரு வட்டு கூட நிழல்லே யாரும் ஃபஸ்ட் எடுக்கலை அப்படியே நடந்துக்கிட்டே தெரிஞ்சிட்டிங்க வாங்க இதுக்குள்ளே மேய்வோம் நெசலுக்கே உன் பிள்ளை இல்லை நீ மெய் என்னடி சொல்கிற உன் பிள்ளை வீட்டுக்கு போதே அப்போ தான் எல்லாம் மெச்சத்து சாயந்தரம் நைட்டு பால் கொடுக்க முடியும் மெய் இல்லாட்டி உடனே பார்க்க முடியாது அங்கே ஒருத்தி கத்துறா அவர் அத்தே ஒருத்தி கத்துனா மாற்றி போ நம்ம ஊமிச்சு எப்படி அவரோட ஆட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சோல லைட்டாக இப்படி துண்டை காட்டி இப்படி 2 ஆடு ஆட்டினோம்னா தூரத்துலேருந்து வரா அவர் ஊமிச்சே எப்படியே தா நிற்கிறா பயவில் தூரத்தில் ஓடே தா வந்துட்டா அவர் எப்படி கரெக்டாக வந்துட்டாளா பயவில் இந்த துண்டை காட்டினாலே போதும் பயவில் ஊமிச்சா சீக்கிரம் பண்ணுறோம் எப்படி அங்கே போனேன் நீயே இங்கே பார்க்குறவங்களே அங்கே ஓடி போயிட்டேன் வந்துமே எல்லாரும் இங்கே தான் மேய்கிறாங்க சரி நண்பர்களே குட்டியை வீட்டுக்கு கொடுத்து விட்டாச்சு நம்மளும் பசங்களை போய் தண்ணிக்கு விடாமல் வேறு இருக்கேன் தண்ணிக்கு வச்சுறாங்க நேராக கம்மாய்க்கே போயிடுவோம் இந்த ஊர்னி கூட அப்படி தண்ணி இல்லை கம்மாய்க்கு போய் தண்ணி விட்டுறணும் அதனால் இந்த வீடியோ நான் படிக்கிறேன் இந்த குட்டி போடுற வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கை தெரிவிட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவோ குட்டி வீடியோவோ எதுன்னு எனக்கே தெரில திடீர்னு நடக்கிறது நம்ம 2 குட்டிகளை மேட்சை விட முடியல எல்லாம் உள்ளதாக இருக்காங்க அம்மாவை பார்த்துட்டு அந்த அவேர் கேம்பர் நம்ம கிரேசி விடுமாங்க அது ரொம்ப பாசமாக இருப்பான் அம்மா கிட்ட ரொம்ப பாசம் அதனால தான் பார்த்தோன்னே கத்திக்கு வீட்டுக்கு ஓடனே அப்போ பிடிச்சி வச்சிருக்கேன் இங்கே மேய்ஞ்சிக்கிருக்கேன் சரி பார்ப்போம் இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுவில் உங்களே சந்திக்குவேன் அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம் சி யூ டாட்டா பாய் நண்பர்களே நான் அப்படியே பசங்களை பற்றி போகிறேன் ரொம்ப தண்ணி தாகிறது மணி 4 மணி ஆகி போச்சு இன்றைக்கி ரொம்ப லேட்டு